ஆமா ஹாய் செல்லம்ஸ் என்னமா பண்றீங்க பிரியாணி சாப்பிடுங்க பிரியாணி பிரியாணி வந்து எல்லாருக்கும் பொதுவா ஒரு வாங்கி இருக்கோம் நான்வெஜ் மீல்ஸ் சொல்லி இருக்கோம் அப்புறம் ஜெய் குட்டிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கோம் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாச்சு ஆமா டைல்ஸ் பார்க்க வந்திருக்கோம் இந்த வாரம் சீக்கிரம் வந்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் பாதி தான் பார்த்துருக்கோம் மிச்சம் வந்து சோறு தின்ட்டு போயிட்டு பார்க்கணும் அதுக்குள்ள அப்பாவுக்கு பசி எடுத்துச்சு அந்த தட்டை அங்க வெடி எல்லாருக்குமே சம பசி காலையில கஞ்சி தான் குடிச்சோம் அதனால இப்ப பசி எடுத்துக்கும் வந்துவோம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்காங்க அண்ட் எல்லாருமே நான்வெஜ் மீல்ஸ் தான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கும் மீல்ஸ் கிரேவிங்ஸ் வந்துச்சு பூஜாக்காக மட்டும் முட்டை ஸ்பெஷல் ஆஃபர் அங்க ரெண்டு பேருக்கு கொடு ஓகே गाइस அப்படியே வர பாப்போம் நல்லா இருக்கா பிரியாணி அவங்க ரெண்டு பேருக்கு வச்சிருக்காங்க பிரியாணி நல்லா இருக்கா லைட்டா நமக்கு போயிருக்கா ஏன் இல்ல பிரியாணி நல்லா இருக்கு गाइस ஹோட்டல் எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ மெஸ் வானகரமாப்பா ஆமா வானகரம் வீட்டு சமையல் போட்டிருந்தாங்க சரி வந்துட்டாங்க எப்படி சொல்றீங்க கேட்டரிங் வச்சிருக்காங்க போல அவுட்டோர்ல தான் சாப்பாடு நல்லா தான் இருக்கு ஆனா பீஸ் மட்டும் ஒண்ணே தான் இவ்வளவு எத்தனை பேர் பிரியாணி போடுவோம்னா அதுல ஒரே ஒரு பீஸ் அதுக்காக என்ன அத்தனை பேருக்கு பீஸ் கொடுக்க முடியும் இல்ல ரெண்டு பீஸ் தரணும் ரெண்டு பீஸ் வரும் ரெண்டு பீஸ் தரணும் ஒரு பீஸ் தண்ணி அவங்க ஏமாத்திட்டாங்க நெக்ஸ்ட் சிக்கன் 65 வந்துட்டாங்க ஆமா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துங்க சியர்ஸ் அடுத்து என்னமா சொல்லிருக்கேன் போட்டி சூப்பரா இருக்கு போட்டி சூப்பரா இருக்கு செம சூடா இருக்கு கை சுட்டுருச்சு என்னிடம் வராது गाइस எல்லாமே பறந்து போச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் 65 சாப்பிட்டோம் இன்னும் அவ்வளவு பசியா இருக்கும் எல்லாரும் எது வச்சாலும் சாப்பிடுவோம் அப்ப நான் சாப்பிடுவாங்களா ஐயே பூ வந்துச்சு பா வாங்கிக்கோ வேண்டா இது எல்லாருக்கும் முட்டை கொடுத்தோமே ஒரு முட்டை தராங்க பாருங்க நான் எல்லாரும் பூஜாக்காக சொல்றேன் மீல் எடுத்துக்கோ இந்தாப்பா செம்மையா இருக்கு பர்கர் அம்முந்தா எனக்கு இல்ல அம்முந்தா உனக்கு அக்காக்கு வை गाइस எந்த ஹோட்டல்லுமே அவிச்ச முட்டைலாம் தர மாட்டாங்க இங்க அவிச்ச முட்டைலாம் கொடுத்துருக்காங்க டேய் சாப்பிடுறா நீமே மீன் குழம்பு எடுத்துங்க அப்பு गाइस நம்ம பண்ணு ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு இது வந்து கோவக்காய் கூட்டு ரசம் சிக்கன் குழம்பு எந்த ஹோட்டலுமே சிக்கன்லாம் தர மாட்டாங்க இந்த பாருங்க சிக்கன் இருக்கு இது மீன் குழம்புல மீனும் இருக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சங்கரா மீன் குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்பளம் கொடுத்துருக்காங்க அண்ட் போட்டி சொல்லியிருக்கோம் சைடிஷ்க்கு வந்து பெப்பர் சிக்கன் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னும் வரல அண்ட் அதுக்கப்புறம் பொடி மாஸ் ஆம்லேட் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அண்ட் இது ஃப்ரைட் ரைஸ் இங்கே பாருங்க ஸோ அது எப்பயுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்றது காமனு அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதையும் சொல்லியாச்சு ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் ஹோட்டலில் ஸ்பெஷலு நம்ம வீடுன்னு வருது ஆனால் வீட்டு சமையல் மாதிரி தான் இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டுன்னு இருக்கோம் நீங்கள் என்ன இன்னைக்கு சண்டே சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டன் குழம்பு அவங்க வேற எதுவும் மாற்றி வச்சுருக்காங்க பொடி மாஸ் வந்துருச்சு நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றேன் நமக்கு எப்பவுமே ஃபேவரெட்டு எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா அப்ப நல்லா இருக்கா தம்பி அந்த போர்டு நம்ம கண்ணில் படுச்சு